எங்களோட விசாரணையில் இது வரைக்கும் இவருக்கும் அந்த கேஸுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியலைங்க. நம்ம தேடினது ஒரு வேளச்சேரி கேஸுக்கு மட்டும்தான். அதுல புடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம். ஆந்திரால புடிச்சது அந்த டீம் வேற கேஸ்க்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஆந்திரால. நமக்கு இங்க இருந்து இன்ஸ்பெக்டர் உடனே ரஷ் பண்ண முடியாதுன்றதால இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்றோம். பண்றப்போ அவர் அங்க பிரசன்ட்ல இருந்துறாரு. அப்படிதான் அந்த டீம் பிடிச்சாங்க. இவர் வந்து துப்பாக்கி காட்டி மிரட்டி ஒருத்தரை வந்து பணம் பறிச்சுட்டு போயிட்டதான ஒரு கேஸ். மற்ற டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு நோட்ல கொடுத்துறேன். ரொம்ப சார், இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்ததுக்கு அப்புறம் ரவுடிகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. அந்த சூழலையும் இவரு இங்க வந்து வேளச்சேரியில வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றாங்க. ஜூலை மாசம் நடந்தது ஆம்ஸ்ட்ராங் கொலை. அதுக்கப்புறம் ரவுடிகள்லாம் தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுடி. இவர் ரொம்ப இந்த கண்காணிப்பு மீறி உள்ளார வந்திருக்காரா? ஆகஸ்ட் மாதம் இல்ல வந்திருக்காரு. கம்ப்ளைண்ட் அப்படிதான் சொல்றான். இவர் வந்து இங்க அஃபென்ஸ் பண்ணிட்டு போயிட்டப்போ அப்பயே எஃப்ஐஆர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவர் கண்டினியூவா ட்ராக் பண்றோம். யூஸ்வலா ஒரு கேஸ் இந்த மாதிரி துப்பாக்கி காட்டின கேஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணுவோம் சிட்டியில. அப்படி பண்றப்போ இவர் வந்து கண்டினியூஸ் இந்த 1.5 மாசமா இவரையும் நம்ம ஃபாலோ பண்றோம். எந்த கேஸ்க்கும் இவர் ஆஜராகிறது இல்லை. வாரண்ட் பெண்டிங், ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டராகவும் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் இருக்கப்போ இந்த தகவலை ஷேர் பண்றப்போ அந்த டீம் பிக்கப் பண்றாங்க. நெருங்கிய நண்பர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டீம்லாம் வந்து இவரு அதுல இன்வால்வ்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. 2 மாசமா தீவிரமா தேடிட்டு வருதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து சம்பந்தமே இல்லைங்க. எங்களோட இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்க கேஸ்ல மட்டும் உங்க கேஸ்ல சொல்றீங்களா பொதுவாவே சொல்றீங்களா சார்? பொதுவாவே தான். இவருக்கு அதுல இருக்கிறதா எங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரியும். நாங்க விசாரிச்ச வரைக்கும் சொல்றேன். நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வேளச்சேரி கேஸுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அவங்களுடைய மனைவி ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்றாங்க. போகும்போது காவல்துறை வந்து சொல்லிட்ட மாதிரி என்கவுண்டர் பண்ண போறோம், திட்டமிட்டு தான் அவங்க குளிச்சுட்டு போறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து அவர் எப்படியாவது இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சிருந்தாங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. யார் போய் பிடிச்சாலும் என்ன என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு ஒரு வீடியோ உங்க ஃபேமிலி விட்டு அது மாதிரி போட வைக்கிறாங்க. பட் இது வந்து இப்போ பியூர் அண்ட் பியூர் இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த மொமெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம அவன் ஃபர்ஸ்ட் அவர் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ற மாதிரி. அதெல்லாம் இனிமே தான் விசாரிக்கணும். அந்த மாதிரி இல்லைங்க. இவங்க வெளியில இருந்து எங்க வாங்கிட்டு வராங்களா இல்ல வந்து எப்படி இவங்க ப்ரொக்யூர் பண்றாங்கன்றது இப்ப விசாரிச்சுதான் தெரியும். அந்த மாதிரி இருக்காதுங்க. ஏதாவது 1-2 இவங்க இந்த மாதிரி நோட்டோரியஸ் பீப்புள் தான் ஹேண்டில் பண்றாங்க துப்பாக்கி பொறுத்த வரைக்கும். எல்லாரும் ரேண்டமா அப்படிலாம் யூஸ் பண்றது இல்ல. அதெல்லாம் ஃபர்தரா விசாரிச்சாதான் தெரிய வருங்க. இவரோட மற்ற டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாதான் தெரிய வருங்க. இவரோட மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அப்படிதான். கடந்த 2.5 மாசத்துல சென்னையில மட்டும் 3 ரவுடிங்க என்கவுண்டர் பண்ணப்பட்டாங்க. ரவுடிங்களை கட்டுப்படுத்த என்கவுண்டர் மட்டும் தான் சரியான தீர்வு சார்? அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒருத்தர் லைஃப் த்ரெட் இன்ஸ்பெக்டருக்கு மேல ஃபயர் பண்றப்போ அதை ரிட்டாலியேட் பண்றது தவிர வேற வழி இல்லைங்களா. அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இவருமே ஃபயர் பண்றாரு. நம்மளோட நோக்கம் அவரை பிடிச்சிட்டு வந்து சட்டப்படி நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதா நம்மளோட நோக்கங்க. இது வந்து சில சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துருது. வேற